Thank you so much for joining this session. My name is Sri Karthika Satish, and I work as a talent acquisition partner with Tennis Australia. It's a sports academy industry. So I've been working across private and public sector. In the industries, education, technology, healthcare, and recently with sports. நான் permanent and contract roles hire பண்ணியிருக்கேன். And main passion is to help job seekers to attain their dream goal and dream job. இப்போ நம்ம மார்க்கெட் பத்தி பார்க்கணும்னா ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஒன் ஆஃப் த கீ சேலஞ்சஸ் வந்து நம்ம ஆஸ்திரேலியன் ஜாப் மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம எல்லாரும் ஓவர்சீஸ் ஒர்க் பண்ணியிருப்போம். ஓவர்சீஸ் ரெஸ்யூமே ஃபார்மேட் வந்து வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இங்கே ஆஸ்திரேலியன் ஜாப் மார்க்கெட்டுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு மெயினாக பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் அண்ட் ரெஃபரல்ங்கிறது வந்து ரொம்ப கீ. இது எல்லாருமே லிங்க்டின் சீக்ல ஜாப்ஸ்க்கு அப்ளை பண்றது மட்டும் நம்ம பத்தாது. ஸோ நெட்வொர்க்கிங்னு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம லிங்க்டின்ல கொஞ்சம் ஆக்டிவா இருக்கணும். லிங்க்டின் இஸ் அ ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம் வேர் வி கேன் கனெக்ட் வித் கம்பெனிஸ், ஃபாலோவர்ஸ், அதுக்கப்புறம் லீடர்ஸ் டு see what is happening in the job market. ஸோ நம்ம நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்ஸ் லைக் ஒர்க் ஷாப், செமினார், வெபினார் இதெல்லாம் வந்து நம்ம ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுலலாம் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம்னா அந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது நம்ம நிறைய பேர் கூட கனெக்ட் பண்ணி பேசுறதுல we'll get professional connections and also referrals வந்து it is a key factor in looking out for the right opportunity. அண்ட் பிஃபோர் சில ஜாப்ஸ்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் நாங்கள் ரெக்ரூட்டர்ஸ் போகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் சும்மா ஆஃபீஸில் டீம்மேட்ஸ்கிட்ட கேட்போம், இந்த கீ ஸ்கில் செட் நாங்கள் எதிர்பார்க்குறோம், உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க யாராவது இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா நாங்கள் அந்த மாதிரியே நாங்கள் ரெஃபரல் மூலமாகவே சில பொசிஷன்ஸ் எல்லாம் நாங்கள் க்ளோஸ் பண்ணிடுவோம். அண்ட் நம்ம இப்போ ஸ்கில் செட் நம்ம என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். மெயினா வந்து ஆஸ்திரேலியன் ஜாப் மார்க்கெட்ல ஸ்கில் செட் எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா நல்ல ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன், கான்ஃபிடென்ஸ், அப்புறம் நம்ம அடாப்டபிளா இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு தான். டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லா கம்பெனியுமே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஏன்னா எல்லா கம்பெனிலுமே டூல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கும். நீங்க ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய டூல்ஸ்ல நீங்க வச்சிருந்தாலுமே அந்தந்த கம்பெனிஸ் வந்து அதை இன்டிகிரேட் பண்ணியிருக்கிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் எ ரெக்ரூட்டரா நான் ஒர்க் டேன்ற ஒரு ஹெச்ஆர் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் அது வேற மாதிரி இருந்துச்சு. இங்கே நான் ஜாயின் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் கம்பெனியில் அது வேற மாதிரி இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக இருக்கிற ஒரு கம்பெனியில் அது வேற மாதிரி இருக்கு. ஸோ ஃபீச்சர்ஸ் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கும், வெர்ஷன்ஸ் மாறிக்கிட்டே தான் இருக்கும். டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ஸை நீங்கள் எப்படி வந்து அந்த பர்டிகுலர் ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதை யூஸ்ஃபுல் ஆக்கணுங்கிறது தான் நம்ம பார்க்கணும். மெயினாக வந்து இப்போ நான் ஐடி பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஜாப் செக்யூர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வந்து ரிசர்ச் பண்ணுங்க. உங்களுக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பாருங்க, உங்க பேஷன் எதுல இருக்குன்னு பாருங்க. ஸோ அதையே நீங்க ஒரு ஜாபா நீங்க கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது ஈஸியரா இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து சர்வீஸ் மைண்டடா இருப்பீங்க. ஸோ அப்போ நீங்களாம் கம்யூனிட்டி சர்வீசஸ், ஸ்டேஃப்ல நிறைய கோர்சஸ் இருக்கு, டிப்ளமோ ஓரியன்ட் கோர்சஸ், ஹெல்த் கேர் கோர்சஸ். சில பேர் வந்து குழந்தைங்களோட நிறைய பேஷனட்டா பழகுவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் சைல்ட் கேர் கோர்சஸ் இருக்கு. டு பிகின் வித் ஸோ ஃபர்ஸ்ட் எப்படியாவது நம்ம ஜாப் மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நம்மளோட டிசைர்ட் கோல் நீங்க அதுக்கப்புறம் கூட ஐடிக்கு ஸ்விட்ச் பண்ணணும்னா கூட அதுக்கு நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் மூலமா நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். கஸ்டமர் சர்வீஸ் ரீட்டைல் வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. எங்க பார்த்தாலும் ஹாஸ்பிட்டாலிட்டி தான். ரைட் ஃப்ரம் நம்ம கோல்ஸ் உள்ளீஸ்ல இருந்து ஃப்ரண்ட் லைன் நம்ம இப்போ போனா கூட ஃபர்ஸ்ட் நம்மளை வெல்கம் பண்றது இந்த கஸ்டமர் சர்வீஸ் தான். ஸோ அதுக்கு வந்து நம்ம கஸ்டமர் ஃபேஸிங், பீப்புள் பர்சனாக இருக்கணும், நல்லா பேசணும், நல்லா பழகணும். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க டிகிரி வச்சிருக்கீங்களா இல்லை இவ்வளோ மார்க் வச்சிருக்கீங்களா இதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. யூ காட் த ரைட் கல்ச்சர் ஃபிட், ரைட் அடாப்டபிலிட்டி, ரைட் மைண்ட் செட் அண்ட் வில்லிங்னஸ் டு லேர்ன் இருந்தால் போதும். ஸோ நான் ஜாப் மார்க்கெட் பற்றி இப்போ பார்த்தாச்சு. நம்ம அடுத்து இப்போ நம்மளோட ரெஸ்யூமே, சிவியை எப்படி நம்ம ஆர்டிகுலேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம்.
ஸோ இப்போ சிவி டிப்ஸ் நான் கொடுக்க போகிறேன். சிவி டிப்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் டு பி இன் அ க்ரோனாலஜிக்கல் ஆர்டர். ஃபஸ்ட்டு வந்து என்னெல்லாம் இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ரெஸ்யூமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 to 3 பேஜஸ் இருந்தால் போதும். அதுவும் ஃபோக்கஸிங் ஆன் யோர் ரீசெண்ட் 5 கம்பெனிஸ் வந்து நீங்கள் வந்து புல்லட் பாயிண்ட்ஸோட ஹிஸ்ட்ரி, அதோட டியூட்டிஸ் என்ன, அதுக்கப்புறம் அந்தந்த கம்பெனிஸில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தீங்கன்னா ரெக்ரூட்டர்ஸ் ஆன எங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு ஈஸியராக இருக்கும். சில ரெஸ்யூமேஸ் வந்து ஆர்டிகுலேஷனே சரியாக இருக்காது, ஃபார்மேட்டிங்கே சரியாக இருக்காது. ஸோ எப்பயுமே வந்து அந்தந்த ஜாபுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஈஸி அப்ளை, கிளிக் அப்ளைன்ற மாதிரி ஒரே ரெஸ்யூமேயை வந்து நீங்கள் எல்லா ஜாப்ஸுக்கும் அப்ளை பண்ணாமல் டைம் எடுத்து அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை வாசித்து என்ன டியூட்டிஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்மளோட ஒர்க் ஹிஸ்ட்ரியில் எங்கெல்லாம் நம்மளால் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை வந்துட்டு நீங்கள் இம்ப்ளிமெண்டட், டெலிவர்ட், ஹேண்டில்ட், ஃபெசிலிட்டேட்டட் இந்த மாதிரி ஆக்ஷனபிள் வேர்ப்ஸாக ப்ளஸ் நம்பர்ஸோட நீங்கள் எப்பயுமே ரெஸ்யூமேல மென்ஷன் பண்ணீங்கன்னா ரெக்ரூட்டர்ஸ் ஆன எங்களுக்கு அந்த கீவேர்ட்ஸ் மூலமாக ஈஸியராக ஹைலைட் பண்ணி கேட்சியாக எங்களால் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியும் ஸ்க்ரீனிங் பண்ணும்போது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு சேல்ஸ் ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்க. நான் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்க முடியும், இத்தனை பர்சன்டேஜ் நான் ரோல்ஸ் வந்து சேல்ஸ் டீல்ஸ் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் in a short period of time, like 4 weeks டைமில் இவ்வளோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன், இந்த பர்சன்டைல் நாங்கள் அச்சீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இட் கெட்ஸ் ஈஸிலி பிக்ட் அப். சில பேர் ஓகே, புல்லட் பாயிண்ட்ஸ் எப்பயுமே ரொம்ப முக்கியம் உங்களோட ரெஸ்யூமேல வரும்போது. பேராகிராஃபாக லென்த்தியாக போரிங்காக நீங்கள் எப்பயுமே எழுதக்கூடாது. அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி யூ ஹாவ் டு டெய்லர் யோர் ரெஸ்யூமே. ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்றாப்புல நான் உங்களை நீங்கள் ஃபேக் பண்ணணும், ஏமாற்றணும் அந்த மாதிரி சொல்ல வரல. யூ ஹாவ் டு ஆர்டிகுலேட் இட் இன் சச் அ வே, நீங்கள் பண்ணியிருக்கிறதையே வந்துட்டு கொஞ்சம் போல்டாக ஆக்ஷன் வேர்ப்ஸில் சொல்லணும்னு தான் நான் சொல்ல வரேன். நீங்கள் ஏன்னா ரெக்ரூட்டர்ஸ் நாங்கள் கீவேர்ட்ஸ் வச்சு ஃபில்டர் பண்ணும்போது, சர்ச் பண்ணும்போது இட் ஹேஸ் டு கம் அப் அட்லீஸ்ட் ஒரு 3-4 டைம்ஸ் நாங்கள் லுக் பண்ணுற ஸ்கில் செட்டும் அந்த கீ ஸ்கில் செட்டும் உங்களோட ரெஸ்யூமேயோட மேட்ச் ஆகுதான் வி ஆல்வேஸ் டூ அ டேலண்ட் மேப்பிங். அண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எப்பயுமே ரிவீல் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் கீப் இட் வெரி ஷார்ட். யுவர் நேம், யுவர் மொபைல் நம்பர் and the suburb that you live in and your visa rights like citizen or permanent resident. இந்த இதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ண, லைக் தீஸ் ஆர் த 3 to 4 மெயின் திங்ஸ் தட் வி நீட் ஃப்ரம் யோர் பர்ஸ்பெக்டிவ். இப்போ நிறைய பேர் சிவிஸ் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் இருக்கும், நேஷ்னாலிட்டி இருக்கும், சிங்கிளா மேரீடா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவுமே எங்களுக்கு தேவை கிடையாது. தீஸ் ஆர் ஆல் லைக் யோர் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் விச் யூ ஷுட் நாட் பி மென்ஷனிங் இன் யோர் ரெஸ்யூமே. And also even more going ahead and providing your passport number, all such details are not at all required. And ipalam many companies are implementing AI based application tracking system in their software, which means recruiters நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறது வந்து ஹை வால்யூம்க்கு வந்து ஆஸ் அ ஹியூமனாக எங்களால் வி கான் கோ த்ரூ 300-400 CVs ஃபார் லார்ஜ் வால்யூம் ஹைரிங். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கம்பெனிஸ் ஆர் ஹெல்பிங் அஸ் வித் ஏஐ பேஸ்ட் வேர் ஏஐ இஸ் கோன் ஃபில்டர் அவுட் யுவர் ரெஸ்யூமே. ஸோ அப்போ வந்து அதனால தான் எப்பயுமே சொல்லுவாங்க உங்கள் ரெஸ்யூமே வந்து ATS கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஏடிஎஸ்னா அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் கம்ப்ளைண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு. சில நேரம் அதனால தான் நீங்கள் சில ஜாப்ஸுக்கெலாம் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு 5-10 மினிட்ஸில் சில நேரம் உங்களுக்கு ரிஜெக்ஷன் இமெயில் வரும். யூல் பி சர்ப்ரைஸ்டு, என்ன இது நம்ம அதுக்குள்ளேயே நம்ம ப்ரொஃபைலை பார்த்துட்டாங்க, நம்ம அப்ளிகேஷனை பார்த்துட்டாங்க, அதுக்குள்ளே நமக்கு ரிஜெக்ஷன் இமெயில் வந்துருச்சு அப்படின்னு. ஸோ தட் கிளியர்லி டெல்ஸ் தட் உங்களோட ரெஸ்யூமே வந்து அந்த ஸ்கோர் ATS இதை வந்து ஹிட் பண்ணலை, இட் இஸ் நாட் கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு, அதனால தான் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு.
ஸோ சிவியை வந்து நீங்கள் ஆர்டிகுலேட் பண்ணுற விதம் வந்து ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் டெய்லர் யுவர் சிவி ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ரோல். ஒரு நாளைக்கு வென் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் மை ஃபர்ஸ்ட் ரோல் இன் ஆஸ்திரேலியா, என்னால் ஒரு நாளைக்கு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ண முடிஞ்ச ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இட் would be hardly 5 to 8 ரோல்ஸ். ஏன்னா ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ரோல் ஐ ஹாவ் டு sit and tailor my resume right from the companies that I worked. I have to see to it that the keywords and the duties mentioned in the job description matches. ஸோ இந்த மாதிரி நினச்சி பாருங்க, ஒரு ஜாப் அப்ளிகேஷனுக்குமே நீங்கள் செய்யும் போது இட்ஸ் கோனா டேக் டைம். ஜஸ்ட் ஈஸி அப்ளை கொடுக்கறனால, ஒரே ரெஸ்யூமே வச்சு நீங்கள் அப்ளை பண்ண போகிறனால you're not gonna hit the right role. ஸோ ப்ளீஸ் உங்களோட எஃபர்ட்ஸ் சிவியில் வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜாப் மார்க்கெட்ல பத்தி பேசும்போது லிங்க்டின் பத்தி பேசணும். ஸோ இப்போ நான் வந்து லிங்க்டின்க்கு வரேன். நிறைய பேர் வந்து லிங்க்டின்ல அக்கௌண்ட் இன்னும் ஓப்பன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் நினைப்பாங்க, சரி நம்ம இன்னும் ஜாபே செக்யூர் பண்ணல, நம்ம லிங்க்டின்ல போய் என்ன பண்ண போறோம், எதுக்கு நமக்கு அக்கௌண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஜாப் ஆட் வந்து நாங்கள் சீக்லேயோ லிங்க்டின்லேயோ போடுறதுக்கு வந்து கம்பெனிக்கு வந்து டார்கெட் இருக்கும், கிரெடிட்ஸ் இருக்கும். ஒரு ஜாப் ஆடுக்குமே நாங்கள் நிறைய மணி கட்ட வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் ரெக்ரூட்டர்ஸ் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் ஒரு போஸ்ட் மாதிரி போடுவோம். This is the skill set that I'm looking for so and so role. So if you are the right fit, please send us your resume ன்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா ஜாப் ஆடுமே உங்களுக்கு வந்து லைவாக வரணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி போஸ்ட் மூலமாக கூட உங்களுக்கு வரும். ஸோ இந்த போஸ்ட்டை யாராவது உங்களோட கனெக்ஷனில் வந்து லைக்கோ ஷேரோ பண்ணியிருந்தாங்கன்னா அது உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ தட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால தான் சொல்கிறேன், லிங்க்டின்ல வந்து ஆக்டிவாக இருங்க, ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுங்க. நீங்கள் என்ன பேக்ரவுண்டாக இருக்கீங்க, இல்லை எந்த பேக்ரவுண்டுக்குள்ளே போகணும்னு நினைக்கிறீங்க, உங்கள் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்க. அந்த ரெக்ரூட்டர்ஸோடலாம் கனெக்ட் பண்ணுங்க. சர்ச்சில் வந்து அந்த கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. இப்போ ரீட்டைல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரியா, ஏன்னா எல்லா ரெக்ரூட்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் ஆஃப் டொமைன் பார்த்துட்டு இருப்பாங்க. ரீட்டைல், ஐடி, ஹெல்த் கேர், எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தந்த கீவேர்ட்ஸ் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணும்போது எல்லா ஏஜென்சி ரெக்ரூட்டர்ஸ், கம்பெனி ரெக்ரூட்டர்ஸ் எல்லாருமே வருவாங்க. ப்ளஸ் லிங்க்டின்ல சர்ச்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ண பழகிக்கோங்க. டெய்லி நீங்கள் ஒரு 5-10 மினிட்ஸ் போயிட்டு அந்த சர்ச் காலம் யூஸ் பண்ணி பாருங்க. லைக் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மெல்பர்ன்ல தான் நம்மலாம் இருக்கோம். ஸோ மெல்பர்ன் ஹையரிங்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்க. இல்லை நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் சப்போர்ட் ரோல் பார்க்குறீங்கன்னா கஸ்டமர் சப்போர்ட் ஹையரிங்னு போட்டு பாருங்க. ஸோ அதிலே வந்துட்டு யாரெல்லாம் ஃபார் த பாஸ்ட் 24 hours போஸ்ட் போட்டிருக்காங்க, உங்கள் நெட்ஒர்க்கில் யார் போஸ்ட் போட்டிருக்கா, அக்ராஸ் ஆஸ்திரேலியா யார் போஸ்ட் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேஷ்டேக் மூலமாக உங்களுக்கு சர்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ண தான் நிறையா ரெக்ரூட்டர்ஸ் கூட நீங்கள் வந்து கனெக்ஷன் பண்ண முடியும், கம்பெனிஸோட கனெக்ஷன் பண்ண முடியும், ஃபாலோ பண்ண முடியும். ஸோ லிங்க்டினை எவ்வளோக்கு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியுதோ, நீங்கள் ப்ரீமியம் யூசர் ஆகணும்னு அவசியம் இல்லை. உங்கள் பட்ஜெட்டில் வந்துச்சுன்னா ப்ரீமியம் யூசர் பண்ணலாம். பட் ஸ்டில் நீங்கள் ஃப்ரீ யூசரில் இருக்கும்போதே யூல் பி ஏபிள் டு என்ஜாய் மெனி ஆஃப் தி பெனிஃபிட்ஸ். அண்ட் லிங்க்டின்ல உங்கள் ப்ரொஃபைல் வச்சுருக்கும் போது வந்து கீப் இட் கிளியர். நீங்கள் என்ன டைட்டிலில் இருக்கீங்க, இல்லை இன்னும் ஜாப் கண்டுபிடிக்காதவங்களுக்கு வந்து என்னவா போகணும்னு ஆசைப்படுறீங்க. இப்போ ஃபார் ரெக்ரூட்மெண்ட்லேயே யாராவது வரணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களோட ப்ரொஃபைலை வந்து கேட்சியாக நீங்கள் கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். யோர் டேலண்ட் மேப்பிங் ஆர்டிஸ்ட், இல்லாட்டி வந்துட்டு யோர் பீப்புள் பார்ட்னர், ரெக்ரூட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், யோர் ஹெச்ஆர் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 3-4 கீவேர்ட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ தட் யாராவது உங்களை சர்ச் பண்ணும்போது, இல்லை நானே யாரையாவது கேண்டிடேட் சர்ச் பண்ணும்போது இந்த கீவேர்ட்ஸ் போடும்போதெல்லாம் உங்களை ஹிட் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் இல்லை ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சைடு நீங்கள் போகணும், பிஸ்னஸ் அனலிஸ்ட் சைடு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க. அண்ட் இப்போ நீங்கள் யார் கூடயாவது வாலண்டியரிங் ரோல் இல்லை ஏதாவது இன்டர்ன்ஷிப் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனிஸோட நீங்கள் அந்த கலீக்ஸ், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட பேசி பழகும்போது, ரோல் ஃபினிஷ் ஆகும்போது அவங்க கூட ரெக்கமெண்டேஷன்ஸ் வாங்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும். ஒரு ப்ரொஃபைல் எடுத்துக்கிட்டோம்னா யார் யார் உங்களை எதுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இட்ஸ் லைக் அ டெஸ்டிமோனியல், ரிவ்யூ கொடுக்குற மாதிரி. இவங்களோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், டைரக்டாவோ இன்டைரக்டாவோ,
இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் தெம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி ஒரு 4 வார்த்தை நல்லதாக சொல்லும்போது யாராவது உங்கள் ப்ரொஃபைலை வந்து பார்க்கும்போது தெல் ஸ்கேன் இட். நீங்கள் என்னெல்லாம் லைக் பண்ணியிருக்கீங்க, என்னெல்லாம் ரெக்கமெண்டேஷன், எந்தெந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா எல்லாமே அந்த ப்ரொஃபைலில் நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அட்லீஸ்ட் பை பீப்புள் வென் தே ஸ்கேன் யுவர் ஃபைல் they'll be able to understand what kind of a person you are, what kind of soft skill or what kind of technical skills you're going to bring into the company. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ப்ளீஸ் என்கேஜ் பண்ணுங்க, ஆக்டிவாக இருங்க லிங்க்டின்ல. ஸோ தீஸ் ஆர் த மெயின் லிங்க்டின் டிப்ஸ். அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ், லைக் சரி இப்போ எல்லாம் நம்ம பண்ணிட்டோம், சிவி நல்லா பண்ணிட்டோம், லிங்க்டின்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டோம், இப்போ வந்து நமக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகுது. ஸோ இப்போ இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய ஏஐ வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்து அதெல்லாம் எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலான்னு பார்த்துட்டு, அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை வந்து பார்த்துட்டு சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். டெக்னிக்கல் ஸ்கில் செட் வந்து ஹார்ட்லி பார்த்தீங்கன்னா 20 to 30% தான் அந்த 1 ஹவரில் அவங்க கவர் பண்ண போகிறாங்க. மற்றது எல்லாமே சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் ஆல்வேஸ் யூஸ் த ஸ்டார் மெத்தட். ஸோ ஸ்டார் மெத்தடுங்கிறது ஒன்றும் இல்லை. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கொஸ்டின் கேட்க போகிறோம், how do you handle a difficult stakeholder, or can you tell me a situation where you came across a challenging stakeholder or a conflict with the stakeholder, how do you handle it? அப்படின்னா லைக் உங்களுக்கும் ஒரு மேனேஜருக்கோ இல்லை ஒரு கலீக்கோ இல்லை ஒரு வெண்டாருக்கோ கான்ஃப்ளிக்ட் வருது ஆஃபீஸில், ஒரு முன்ன பின்ன ஏதாவது டேர்ம்ஸ் இதாகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஏன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் டெய்லி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ ஹவு டு யூ ஹேண்டில் இட் அப்படின்னு. ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரேண்டமாக ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறதே வந்துட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி கிரியேட் பண்ணி சொல்கிறது. When I was working at XYZ company, this is the situation. So as a task, what I did, நீங்கள் என்ன பண்ணீங்க, இதை தான் நான் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதுக்கு வந்து இந்த ரிசோர்ஸஸ்லாம் நான் யூஸ் பண்ணேன். ஸோ அது ஆஸ் எ ரிசல்ட்டாக ஐ வாஸ் ஏபிள் டு டூ ஆல் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்கு கதை சொல்கிற மாதிரியே, இதுதாங்க சிச்சுவேஷன், இது நடந்துச்சு, இதில் நான் என்ன பண்ணேன், இதில் ரிசல்ட் என்ன வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக இன்னொருத்தவங்களுக்கும் அது புரியும். ஏன்னா நம்ம மனசில் இருக்கிறது நமக்கு புரியும், அதை இன்னொருத்தவங்களுக்கும் புரியணும்னா எல்லாருக்குமே புரிகிற மாதிரி லேமேன் டேர்ம்ஸில் நீங்கள் வந்து ஸ்ட்ரக்சர்டாக சொல்லணும். அதே மாதிரி ஒரு சினாரியோ பேஸ்டுக்கும் நீங்கள் ஒரு கீவேர்ட் வச்சுக்கோங்க. இப்போ டிஃபிகல்ட் சுச்சுவேஷனுக்கு நம்ம இந்த ஸ்டோரி சொல்லணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹவு டு யூ என்ஜாய் கம்பெனி கல்ச்சர் அப்படின்னு வரும்போது இந்த ஸ்டோரி சொல்லணும். டெட்லைன், இந்த டெட்லைனுக்குள்ளே எப்படி இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது இந்த ஸ்டோரி சொல்லணும்னு சொல்லி இன்டர்வியூ ப்ரெப்பரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கம்பெனியை பற்றி ஒரு 4 லைனாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கேட்க போகிறது டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், லாஸ்ட்டு கேட்க போகிறது வை திஸ் ஆர்கனைசேஷன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது அந்த ஆர்கனைசேஷனோட ரெப்யூட்டேஷனை ஹைலைட் பண்ணி சொல்லிட்டு, இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னோட ஸ்கில் செட்டோட மேட்ச் ஆச்சு, என்கிட்ட இருக்கிற எக்ஸ்பர்டீஸை உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு அசட்டாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், இதுதான் என்னோட சிச்சுவேஷன், அதனால தான் நான் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணேன், அண்ட் தட்ஸ் வை ஐம் ஹியர் இன்டர்வியூயிங் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டோட பேசுங்க. ஒரு டோனேஷன் இருக்கணும் எப்பயுமே இன்டர்வியூவில் நீங்கள் பேசும்போது. ரொபாட் மாதிரி உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக உங்கள் ஆப்போசிட் சைடில் இருக்கிற இன்டர்வியூவர்ஸ் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. தட் ஹியூமன் டச் இருக்கணும். இன்டர்வியூவர்ஸ் பேசும்போதும் சரி, அவங்கள நேமை வச்சு அட்ரஸ் பண்ணுங்க. லைக் பிரீத்தி ஆர் ரம்யா ஹூசோ எவர், யார் வந்தாலுமே நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரீத்தி, இல்லை அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது கூட பிரிங் தட் ஹியூமன் டச். அண்ட் அதுக்கப்புறம் டு யூ ஹாவ் எனி அதர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நீங்கள் எல்லாமே எனக்கு டவுட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா கிளியர் பண்ணிட்டீங்க, எனக்கு எந்த கொஸ்டின்ஸோ எந்த கிளாரிஃபிகேஷனோ இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. ஒரு இன்டர்வியூக்குமே அந்த ரோல் ரிலேட்டடாக ஒரு 3-4 கொஸ்டின்ஸை வந்துட்டு எழுதி வைங்க.
ஒன் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எப்பயுமே இது வந்து அக்ராஸ் எந்த இன்டர்வியூ நீங்க போனாலும் யூஸ் பண்ணலாம். விச் இஸ் எல்லா கம்பெனிக்குமே விஷன், மிஷன், வேல்யூஸ்ன்னு இருக்கும். ஸோ நீங்க அட்டெண்ட் பண்ண போற இன்டர்வியூல வந்து அந்த கம்பெனியோட விஷன், மிஷன், வேல்யூஸ் ஏதாவது ஒண்ணு நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு, இது வந்து எனக்கு உங்க கம்பெனில பிடிச்ச விஷனா இருக்கு, இல்ல வேல்யூஸா இருக்கு. உங்களுக்கு எந்த வேல்யூ பிடிச்சிச்சுன்னு சொல்லி நீங்க இன்டர்வியூவர கேட்கலாம். ஸோ அந்த இன்டர்வியூவருக்கு வந்து அப்ப அந்த ஹெச்ஆருக்கு வந்து தோணும், ஓகே தே ஹேவ் டன் அ ரிசர்ச். நம்ம கம்பெனியோட வேல்யூஸ் பத்திலாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் கிரியேட் அ பெஸ்ட் இம்ப்ரெஷன். அப்புறம் வந்துட்டு அந்த ரோல்ல இருக்கிறவங்க வந்து 6 மந்த்ஸ் இருந்திருக்கலாம். அவங்கள இன்டர்வியூ பண்றவங்க வந்து. இல்ல 6 இயர்ஸ் இருந்திருக்கலாம். இல்ல 20 இயர்ஸ் இருந்திருக்கலாம். அவங்கள்ட்ட வந்து நீங்க கேட்கலாம். வாட் இஸ் த கூல் ஃபேக்டர் தட் இஸ் மோட்டிவேட்டிங் யூ டு கன்டின்யூ இன் திஸ் ஆர்கனைசேஷன்? அதாவது என்ன கேட்குறோம்னா, இந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு எதனால உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நீங்க எதனால இந்த ரோல்ல இவ்ளோ நாளா இருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கலாம். அப்ப வந்துட்டு அவங்க சொல்லுவாங்க, கம்பெனி கல்ச்சர் பிடிச்சிருக்கு, இல்லாட்டி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு பிடிச்சது வந்து நமக்கும் அது செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்மளால ரிலேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த ரோல்ல வந்து என்னென்ன சேலஞ்சஸ் நீங்க ஏற்கனவே இது நியூலி கிரியேட்டட் ரோல்னா, நீங்க என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னு கேட்க முடியாது. பட் ஏற்கனவே இப்ப யாரோ இருந்தாங்க, அத நீங்க பேக்ஃபில் பண்றோம் அப்படின்னா, நீங்க அந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இதுக்கு முன்னாடி என்னென்ன சேலஞ்சஸ் இந்த ரோல்ல நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? அத வந்து எப்படிலாம் அட்ரஸ் பண்ணணும்னு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்களா? இந்த மாரி கொஞ்சம் என்கேஜ் பண்ற மாரி கொஸ்டின்ஸ் கேட்டீங்கன்னா, அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து இம்ப்ரெசிவா இருக்கும். ஓகே, கம்பெனி கல்ச்சர் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறாங்க, கம்பெனி வேல்யூஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறாங்க, ரோலோட சேலஞ்சஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறாங்க. So they will think that, okay, you've taken massive efforts and you're really interested in this role அப்படின்னு சொல்லிட்டு, they will start considering you. So அதனால தான் we always say ask questions to the interviewers once you're done with the interview. So this is how I suggest for interview preparation and interview success. And next, let's move on to what recruiters look for. ஸோ ஆஃப்டர் இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ ஷார்ட் லிஸ்டிங் வரும்போது, நான் சொன்ன மாரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து டேலண்ட் மேப் பண்ணும்போது அவ்வளோ ப்ரையாரிட்டி நாங்க குடுக்க மாட்டோம். வி ஆல்வேஸ் கிவ் ப்ரையாரிட்டி டு த ரைட் ஆட்டிட்யூட், கல்ச்சர் ஃபிட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் இன் கம்யூனிகேஷன். இப்போ ஒரு விஷயம் தெரியலனா கூட அத நீங்க கான்ஃபிடென்ட்டா அத நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்கங்கிறது விதம் தான் ரொம்ப முக்கியம். நெறைய பேரு வந்து சொல்வீங்க, எனக்கு இந்த கேப் இருக்கு. இந்த கேப்ப நான் எப்படி அட்ரஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு. அந்த கேப்பையே ரெக்ரூட்டர்ஸ் நான் யார்ட்டயாவது கேட்கும்போது நெறைய பேர் ரொம்ப ஸ்டாமர் பண்ணுவாங்க. ஐ சாட் அட் ஹோம். ஐ டிட்ன்ட் டூ எனிதிங். 2 இயர்ஸ் ஜஸ்ட் பாஸ்ட் அவே ஜஸ்ட் லைக் தட். ஐ வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மை ஃபேமிலி. இந்த மாரி சின்ன சின்ன விஷயத்தையே நீங்க கொஞ்சம் பெட்டரா நீங்க சொல்லலாம். I was focusing on myself. I took a while to focus on my personal life and I had a baby, but I had to provide work-life balance. I had to see them rising up, and then I engaged myself in courses, online courses like Coursera, Udemy. இந்த மாதிரி இல்லை, லிங்க்டின்லயே நிறைய லேர்னிங், நிறைய டுட்டோரியல். ஸோ நீங்க சொல்லலாம் ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட, என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஐ வாஸ் டூயிங் கோர்சஸ் சைமல்டேனியஸ்லி. ஸோ இட் வாஸ் நாட் அ கெரியர் பிரேக் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணலாம் நீங்க என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ த ரைட் மைண்ட் செட், அடாப்டபிலிட்டி அண்ட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் கல்ச்சர் ஃபிட் இஸ் வாட் வி ஆர் லுக்கிங் அட். அண்ட் கண்டினியூஸ் லேர்னிங் கண்டிப்பாக நமக்கு வேணும். ஏன்னா டெக்னாலஜி வந்து கீப்ஸ் அப்கிரேடிங் டே பை டே. வெர்ஷன்ஸ் மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது. லைக் ஐ டோல்ட் யூ, நான் ஒர்க் டே ஸ்டார்ட் பண்ணும்போது வேற மாதிரி இருந்துச்சு, இப்போ வேற மாதிரி இருக்கு. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் அண்ட் ஸ்டில் அ லேர்னிங் ஃபார் மீ. ஸோ உங்களுக்கு எந்தெந்த இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இப்போல்லாம் நிறைய ஷார்ட்ஸ் வந்துருச்சு, யூடியூப் டுட்டோரியல் வந்துருச்சு. ஸோ அதுலலாம் நீங்கள் என்கேஜ் பண்ணுங்க. இட் இஸ் நாட் நெசசரி தட் மணி நீங்கள் பே பண்ணி கோர்ஸ் என்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் தான் கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு. எஜுகேஷன் இஸ் சம்திங் தட் இஸ் ஸ்ப்ரெட் அக்ராஸ் ஃப்ரீலி தீஸ் டேஸ் ஆன் சோஷியல் மீடியா. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ யூஸ் பண்ணுங்க. ரீல்ஸ், எவ்ரி திங் ரிலேட்டட் டு. ஏன்னா சில இது நமக்கு டக்குன்னு வீடியோ விஷுவலாக பார்க்கும்போது டக்குன்னு புரியும். ரதர் தென் புக்ஸ் வாசிச்சு தியரட்டிக்கலாக நீங்கள் படிக்கிறத விட விஷுவலா, டயக்ராமேட்டிக்கா, பிக்டோரியலா இருக்கும்போது இட் கெட்ஸ் ஈஸிலி ரெஜிஸ்டர்ட். அண்ட் லைக் ஐ டோல்ட் யூ,
நெட்வொர்க்கிங் பண்ணுங்க, ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி செமினார்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணுங்க. இட் வில் டெஃபினெட்லி கிவ் யூ குட் பெனிஃபிட்ஸ். அண்ட் சம் காமன் மிஸ்டேக்ஸ் டு அவாய்ட். ஸோ நம்ம சாரி, ஏற்கனவே 1 சொன்ன மினிட். மாதிரி 2 மினிட்ஸ் இருக்கு இந்த மீட்டிங்ல. இன்கேஸ் இதாச்சுன்னா நான் திருப்பி இதுலயே ஜாயின் பண்ணுங்க. ஐ வில் ஓப்பன் அப் த மீட்டிங். ஜஸ்ட் யா யா, ஓகே யூ ஷூர். கேன் ஓகே கண்டினியூ. தேங்க் தேங்க்யூ. யூ. ஸோ ஜஸ்ட் ஒரு குவிக் ரேப்அப் மாதிரி நம்ம என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஒரு குவிக்காக பார்த்துடலாம். ஸோ லைக் ஐ டோல்ட் யூ, நம்ம வந்து ஜெனரிக்காக ஒரே சிவியை வந்து 10 ஜாப் ஆடுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. ஒரு சிவியுமே நம்ம டெய்லர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ என்னோட ஜாப் சர்ச் நான் பண்ணும்போதெல்லாம் அந்த கம்பெனி போட்டு நான் வச்சுக்குவேன். ஸோ தட் ஐ நோ எந்த கம்பெனிக்கு நான் எந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு எக்ஸ் கம்பெனி, ஒய் கம்பெனி, ஜி கம்பெனின்னு வச்சுக்குவேன். அண்ட் அப்போ நமக்கு இன்டர்வியூ காலோ ஏதோ வரும்போது கூட இட் வில் ஹெல்ப் மீ. ஓகே, இந்த இதெல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க, அதுக்கு கவர் லெட்டரும் நான் எல்லா இதுக்குமே கவர் லெட்டரும் ரொம்ப முக்கியம். ஸோ தட் இட் வில் ஹெல்ப் யூ நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ரெஸ்யூமேல இல்லாத எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கவர் லெட்டரில் சொல்லலாம். ஏன்னா செலெக்ஷன் க்ரைட்டீரியாங்கிறது வந்து நாங்கள் கவர் லெட்டர்லேருந்து தான் எடுப்போம். ஸோ ஆல்வேஸ் நேம் your CVs and cover letter in such a way that it's going to help you in further job search. And never ignore any keywords. அந்த கீவேர்ட்ஸ் வந்து அங்கே என்ன ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு கேட்டாங்கன்னா உங்கள் சிவிலையும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும். இப்போ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து C++, பைத்தன் ஏதாவது கேட்டாங்கன்னா அதெல்லாம் உங்கள் சிவியில் இருக்கணும். நீங்கள் வந்துட்டு அதெல்லாம் மென்ஷனே பண்ணலைன்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் காலே உங்களுக்கு வராது. யூல் பி ஆஸ்கிங் ரெக்ரூட்டர்ஸ்ட்டு எனக்கு ஏன் கால் பண்ணலன்னு, என்கிட்ட இந்த ஸ்கில் செட்லாம் இருக்குன்னு. அப்போ வந்து நான் ரெக்ரூட்டராக நான் கேட்பேன், நீங்கள் வாயில் சொல்கிறீங்க பட் ஐ டோன்ட் ஃபைண்ட் தட் இன் யுவர் சிவி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நாங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபைலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கம்பெனிக்கு அனுப்புனோம்னா கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு கேட்குறதே இந்த ஸ்கில் செட் தான் நான் எதிர்பார்க்குறேன், ஐ டோன்ட் ஃபைண்ட் தட் இன் தி சிவி, பட் கேண்டிடேட்டை இருக்குன்னு நீ சொல்கிற, ஹவு டு ஐ நோ அப்படின்பாங்க. அதனால தான் ஐம் சேயிங் never ignore any keywords that is mentioned in the ஜாப் டிஸ்கிரிப்ஷன். ப்ளீஸ் அதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சு, அந்த ஸ்கில் செட்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து சிவியில் மென்ஷன் பண்ணுங்க.